ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க பேரன்பும் பெரும் கோபம்ன்ற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் தங்கர் பச்சான் மகன் விஜித் பச்சானும் ஷாலினி விவேகாஸும் மெயின் லீடர் நடிச்சிருக்காங்க. பாலுமகேந்திரா பட்டேலிருந்து இறங்கியிருக்கிற சிவபிரகாஷ் தான் இதை இயக்கியிருக்காரு. இயக்குனர் ரொம்பவே சிக்கலான சாதி வரியை கையில் எடுத்திருக்காரு. ஆனால் ஏதோ த்ரில்லர் படமோன்னு டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயங்களோட படம் ஓப்பன் ஆகுது. ஒரு துண்டிக்கப்பட்ட கால் ரயிலில் தொங்கிட்டு இருக்கு. உடம்போட பிற பாகங்க அங்கங்கே சிதறி கிடக்குது. போலீஸ் விசாரணையிலிருந்து நமக்கு அது சாதி அரசியல், பேபி ஸ்வாப்பிங்கு, போலீஸு, கோர்ட் ரூம்னு மெதுவா ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா ரிவீல் ஆகுது. இந்த சிக்கலான ரிவெஞ்ச் டிராமாவை கடந்த கால டிராமா ஹீரோ ஜீவா ஒரு 3 பேரை டார்கெட் பண்ற பிளான்னு 2ஆ பிரிச்சு கதையை கொண்டு போறாரு. கடந்த கால வழியோட மேல் நர்ஸா இருக்க ஜீவாவுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு. அதுக்காக 20 வருஷமா காத்திருக்காரு. கடந்த கால நிகழ்வுகள்ல கௌரவ கொலைங்க, நிறைய கௌரவ கொலைங்கன்னு இருக்கு. ஜீவா ஒரு இன்டர்காஸ்ட் கப்பல்ல தப்பிக்க உதவி பண்றாரு. அவங்கள கொடூரமா ஆணவ கொலை பண்ணிடுறாங்க. ஜீவா சாரான்ற கிறிஸ்டின் பண்ண விரும்புறாரு. சாராவோட சாதி தெரிஞ்சதும் ஜீவா அம்மாவே அந்த பொண்ணை கொலை செய்ய பிளான் பண்றான்னு போகுது. இப்படி போகும்போது போஸ்ட் இன்டர்வலுக்கு மேல பேசிங்கும் பாதிக்குது. இதோட நரேட்டிவ்ல சாதி உருவாக்கப்பட்ட கருத்து பிறவி பண்பு இல்லைன்னு சொல்ல வர்றதுதான் முக்கியமான மெசேஜா இருந்தாலும் அதை அழுத்தமா சொல்றதுக்கு தடுமாறுது. இது மாதிரி தேவையான விஷயத்தை தான் எடுத்திருக்காரு. அதுக்கான பஞ்ச கிளைமேக்ஸ்ல கொடுப்பாருன்னு பார்த்தா சும்மா கண்ணத்தை தட்டிட்டு போயிடுறாரு. ஆழமா ஊறி போன விஷயத்த தட்டி கேட்கறத நோக்கமா வச்சுட்டு நம்ம எமோஷனை தூண்டுற அளவுக்கான இம்பாக்டை கடைசி வரை இல்லாம போகுது. ஒரு மோசமான ஐடியாவை ஒருவித தீர்வு மாதிரி கொடுத்ததுனால வேணா இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஜீவாவோட அம்மாவும் என்ன ஒரு மோசமான கேரக்டரைசேஷன். அது மொத்தத்துல நம்மள ஃபீல் பண்ண வைக்காம எக்ஸ்பிளனேஷன்லயே பாதி நேரம் போகிறதுனால இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலான்றதை தாண்டி இதை எலிவேட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.